எபிசோட் 24. ஒரு குண்டும் ஓர் புத்தியுடன். விஜயநகர இராச்சியத்தின் அரண்மனையில் தினமும் பல வினோதங்கள் நடக்கும். அரசன் கிருஷ்ணதேவராயர் மிகவும் புத்திசாலிகளையும் திறமையாளர்களையும் விரும்பும் மனிதர். இதற்காகவே அவர் தனது அரசவையில் ஒரே சிறந்தவர்களை சேர்த்து வைத்திருந்தார். இதனால் ராஜ்யம் சிறப்பாக நடந்து வந்தது. ஒரு நாள் ராஜசபையில் அரசன் ஒரு போட்டியை அறிவித்தார். இந்த அரண்மனையின் பின்புறத்தில் ஒரு பெரிய பொக்கிஷம் உள்ளது. அதை பெற நீங்கள் ஒரு குண்டு மற்றும் உங்கள் புத்தியை பயன்படுத்த வேண்டும். யார் சரியான முறையில் அதை சாதிப்பார்களோ அவருக்கு பரிசு கிடைக்கும் என்று அரசன் அறிவித்தார். அரசனின் அறிவிப்பை கேட்டவுடன் பலரும் வந்தனர். முதல் போட்டியாளர் குண்டை பயன்படுத்தி வெற்றி பெற முயன்றார். ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை. இரண்டாவது போட்டியாளர் மிகவும் வித்தியாசமான முறையை முயற்சித்தார். ஆனால் அதுவும் தோல்வியடைந்தது. ஒருவருக்கு பிறகு ஒருவர் தோல்வியடைந்தனர். அப்போது தெனாலிராமன் அரண்மனைக்குள் வந்தார். அரசே, நான் முயற்சிக்கலாமா என்று கேட்டார். நிச்சயமாக நீ முயலலாம் என்று அரசன் அனுமதி அளித்தார். தெனாலிராமன் குண்டை எடுத்து ஒரு சிறிய மாயம் செய்தார். அவர் குண்டை குறுக்கு கட்டிய மாளிகையின் வெளிப்புறத்தில் நின்றபடி உள்ளே வீசியார். குண்டு நேராக போய் ஒருவித அற்புதமாக பூட்டியிருந்த பொக்கிஷத்தின் தாழ்பாலை அடித்தது. தாழ்பாலை உடைத்து பொக்கிஷம் திறக்கப்பட்டது. அதை பார்த்து அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினார்கள். அரசன் மகிழ்ச்சியுடன் எழுந்து வந்தார். தெனாலிராமா, உண்மையிலேயே நீயே புத்திசாலி. குண்டு மட்டும் போதாது, அது எங்கு செல்வது என்பதை முடிவு செய்யும் புத்தியுடன் தான் வெற்றி பெற முடியும் என்றார். அப்போது தெனாலிராமன் தரமற்று போய், அரசே, என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் சிக்கலாக இருந்தால் அதை சிந்தித்து பார்த்து எளிதாக செய்ய முடியும் என்பதே எனக்கு தெரிந்தது. புத்தியை சரியாக பயன்படுத்தினால் எல்லா சிக்கல்களையும் தீர்க்க முடியும் என்றார். அரசன் தெனாலிராமனின் திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் பாராட்டி பொன்னும் வெள்ளியும் பரிசாக அளித்தார். இதனால் தெனாலிராமன் மீண்டும் மன்னரின் நம்பிக்கையை வென்றார். இந்த சம்பவம் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தை மட்டும் காட்டவில்லை, வாழ்க்கையில் எளிய செயற்பாடுகளால் பெரிய வெற்றிகளை எப்படி பெறலாம் என்பதையும் காட்டியது.